சண்டே எதுவுமே நம்ம வீடா இது அப்படின்ட்டு நானே ஆச்சரியப்படுற மாதிரி எங்கள் கிஷோர் விளையாட போயிட்டா பாப்பா எங்கிட்ட சத்தமில்லாமல் இருக்கலன்னு பார்த்தா அவள் பாட்டுக்கு ஒரு வாரமாக உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தாலும் நான் கொஞ்ச நேரம் கிச்சனில் வேலை பார்ப்பேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்து துவைச்சி போட்டேன்னா ஒன்று மழை பெய்யணும் இல்லைன்னா வெயில் அடிக்கணும், ரெண்டு இல்லாமே இருந்துச்சா எங்கிட்ட மழை பெஞ்சிருமோன்ட்டு வெளியிலே தெற்கே வடக்கே ஓடிக்கிட்டு கிடந்தது தான் மிச்சம். காலையில் எங்கள் வீட்டுக்காருக்கு நேரத்தில் வேலைக்கு போகணுன்ட்டு போய் சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்துட்டோமா. சிக்கன் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நானும் தான் கடைக்கு போயிருந்தேன். ஆனால் அங்கே போய் பார்த்தேன்னா ஒரு கடையில் 1 கிலோ சிக்கன் வாங்கினா 1/2 கிலோ சிக்கன் ஃப்ரீயாக, அதுக்கு பக்கத்து கடையில் 1 கிலோ சிக்கன் வாங்கினா 10 முட்டை ஃப்ரீயாக. எது லாபம்லாம் தெரியாது. நான் வந்து நமக்கு சிக்கன் தான் வேணும், முட்டை கூட நம்ம கடையில் வாங்கிக்கலான்ட்டு 1 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ சிக்கன் ஃப்ரீ வாங்கிட்டு வந்துட்டேன்னா அப்புறமா குழம்பு வச்சாச்சு. கொஞ்சமாக வந்து சில்லி போடுறதுக்கு வந்து எடுத்து வச்சிட்டேன். அப்படியே நான் வந்து நின்றுட்டு வெங்காயமெல்லாம் உரிச்சதுனால இந்த இடமெல்லாம் கசகசன்னு கிடந்துச்சு. அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் எடுத்துட்டு இந்த தேங்காய் பால் எடுக்கிறத பெரிய வேலை. நான் ஒரு பக்கம் தேங்காய் பால் ஊற்றினா அது ஒரு பக்கம் போகுது. பாப்பாவை ஹெல்ப்பு கூப்பிட்டு அவள் துணியை பிடிச்சிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறமா வந்து நான் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிட்டேன். பிரியாணி செய்யணுன்னு தான் பிரியாணி அரிசியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னா அதுக்கப்புறமா பார்த்து பிளான் சேஞ்ச் ஆகி தேங்காய் பால் சத்தத்துக்கு போயிடுச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் செய்யலான்னு பார்த்தேன். எப்படியும் வந்து பிள்ளைங்க நைட்டுக்கும் இது தான் கேட்பாங்க. இது வெள்ளை சாப்பாடு இருந்தால் அம்மா நைட்டுக்கும் சோறா அப்படிம்பாங்களா. இதே சாப்பாடு நைட்டுக்கு கொடுங்க அம்மா, வெள்ளை பிரியாணி இருக்கான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நான் பால் சாதத்துக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக நெய், அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரியாணிக்கு போடுவோம்ல பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி மட்டும் போடக்கூடாது, எல்லாம் வதக்கிட்டு நம்ம வந்து தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றுறோம். புதினா மல்லித்தலை போட்டு நம்ம சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம தம் போட்டு இறக்கிற வேண்டியதாக. சாப்பாடு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அப்படிங்க அதுக்குள்ளே அம்மா சமையல் ரெடி ஆகிட்டா அப்படின்னு வந்துட்டாங்களா. சரி அவங்களுக்கு சில்லி போட்டு கொடுப்போன்ட்டு அதான் போட்டுட்டு இருந்தேன்னா ஒரு வாரமாக மாவாட்டாமே வந்து ஓட்டிட்டேன். கடையில் 2-3 பாக்கெட் மாவு வாங்கி இனிமேல் இதுக்கு மேலே வந்து மாவாட்டலன்னா சரிப்பட்டு வராதுன்ட்டு அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டேன்னா அதுக்குள்ளே அவங்களுக்கு சில்லியும் ரெடி ஆகிட்டு அப்புறம் அவங்களுக்கு போட்டு கொடுத்தேன். அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களும் இங்கே வந்ததுக்கப்புறமா வெளியில் எங்கேயுமே வந்து கூட்டு போகிறதில்ல. சாயங்காலம் போல் வந்து டிமார்ட் போகணும் அப்படின்னாங்களா. சரின்ட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சிட்டு அப்படியே டிமார்ட்டுக்கு வந்து போயிருந்தோம். அங்கே பார்த்தா எதுக்குடா போகணுன்ற மாதிரி அவ்வளோ கூட்டம். நான் வந்து ஜாஸ்தி எதுவுமே வாங்கலை, போகும்போதே சும்மா பிள்ளைங்களை கூப்பிட்டு போகணுங்கிறதுக்காக தான் போயிருந்தோம். வெளியிலே வந்து ஐஸ்கிரீம் பாப்கார்ன்லாம் விற்றாங்க, அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே சும்மா 1-2 வந்து நான் முக்கால்வாசி எதுக்கு போனேன்னா இந்த பிளேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா செராமிக்கில், அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குமா, அதனால் ரேட்டு கம்மியாக இருக்கும் அதுக்காக வாங்குறதுக்காக போயிருந்தேன். பாப்பாவுக்கு சிக்கி இழுக்க முடியலன்ட்டு இந்த சீப்பு அதுக்கப்புறம் இந்த குட்டி 2 பவுல் வாங்கினேன் 29 ரூபான்ட்டு. தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 49 ரூபா. அதில் ஒரு 4 தட்டை வாங்கிட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து ரசகுல்லா அப்புறம் பிள்ளைங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்தாங்க. அப்புறம் ஒரு கரண்டி இதெல்லாம் வாங்கிட்டு வீடு வந்து சேர்ந்துட்டோம். நாளைக்கு இன்னொரு மினி விளக்கில் பார்க்கலாம். பாய்.